நல்ல டீமை வச்சுட்டு பேட் அப்ரோச் அண்ட் பேட் டீம் செலெக்ஷன். ஃபில் சால்ட் அடிக்கிறவர், டக்கெட் அடிக்கிறவர் இல்லை. ஆனால் அவரை ஏன் அடிக்க வைக்கிறீங்க? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாரி ப்ரூக்கு சுத்தமாக ஃபார்ம்லேயே இல்லை. அவருக்கு பதிலாக கொண்டு வரதுக்கு ஆள் இல்லை. செகண்ட் ஸ்பின்னர் அவங்க ஆடல. என்ன காரணம்னு எனக்கு புரியவே இல்லை. அடில் ராஷித், எஸ், ஓலி போப் மாதிரி ஒரு பிளேயர் ஏன் அவரை டெஸ்ட்டுக்கு மட்டும் வச்சுட்டு அவரெல்லாம் ஆட வச்சிருக்கலாமன்ற ஒரு கொஸ்டின் எழுதுல. அவங்களாம் யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ஒரு அட்லீஸ்ட் 2 மேட்ச் 1 மேட்ச் அதை அடிப்பாங்க. இன்னும் 10 மேட்ச் ஒரு ஃபெயில் ஆகிட்டே இருந்தாங்கன்னா அந்த ஹாரி ப்ரூக்லாம். ஆஸ்திரேலியாவிலேருந்து பேட் கமின்ஸ் அண்ட் ஜோஸ் ஹசல்வுட் 2 பேருமே இன்ஜுரினால ஆட போகிறதில்ல, சாம்பியன்ஷிப் ஆட போகிறது. இந்த கமின்ஸுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு போடக்கூடிய ஒரு பவுலர் வரலாம். பட் கமின்ஸ் மாதிரி வராது. மோஸ்ட்லி அவர் தான் கேப்டனாக இருக்க போறாருன்னு ஒரு செய்தி வந்துட்டு இருக்கும்போது பழைய ஸ்மித்தை பார்க்கலாம். ஆனால் கொடுப்பாங்களாங்கிறது எனக்கு டவுட்டாக இருக்கு. ஓகே, ஏன்னா டிராவிஸ் ஹெட் இருக்கும்போது காம்பீர் திருப்பி வந்துட்டார். யார் இருந்தாங்க முதல்ல, அப்போ ஒத்து வரல. இப்போ யார் அந்த அந்த ஆள் இல்லை, ஆனால் இப்போ ஒத்து வருது அப்படின்னா அதை நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்களா, ஒருவேளை அவராக இருக்குமோ? லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிப்பில் விடாமுயற்சி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. இங்கிலாந்து டீமை பற்றி பேசி ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஆஃப்டர் பேஸ்பால்னு ஒன்று கண்ட பிறகு ஒரு வளர்ச்சியும் பெற்றாங்க. பேஸ்பாலில் நாங்கள் தான் இப்போதைக்கு டெஸ்ட்டில் பெஸ்ட்டாக இருக்கோம் நிறையா பண்ணும்போது தொடர்ந்து ஒரே மாதிரியான அப்ரோச், டெஸ்ட்லேயும் ஒரே மாதிரி அப்ரோச், T20 ஒரே மாதிரி அப்ரோச், ஓடிஐலும் ஒரே மாதிரி அப்ரோச். அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய பெரிய டோர்னமெண்ட்டில், ஏன்னா 2023 வேர்ல்டு கப்பில் ரொம்ப சொதப்பலாக பிளே ஆஃப் கூட வர முடியல அவங்களால. ஸோ 2025 சாம்பியன்ஸ் டிராபிக்கு ஏதாச்சும் மாற்றங்கள் கொண்டு வரான்னு பார்த்தா அதே மாதிரி மாற்றங்கள் தான் இருக்குது. ஸோ என்ன அவங்கள்ட்ட இன்னும் ஒரு ஸ்பின்னர் தான், ஒரே ஒரு ஃப்ரண்ட் லைன் ஸ்பின்னரை வச்சு இப்போ ஸ்குவாடுக்குள்ளே போகிறாங்க. இருக்கும்போது என்னென்ன குறை சார் இருக்குது இங்கிலாந்து? நிறைய குறை இருக்குது. முதல்ல மாற்றப்பட வேண்டியது கோச் தான். பிரண்டன் பெக். ஏன்னா அவரோட நீங்கள் சொல்கிற மாதிரி அவர்கிட்ட அந்த சேஞ்சே இல்லை. ஒரே அந்த குதிரைக்கு கடுவாளம் கட்டின மாதிரி போயிட்டு இருக்காரு. ஓகே, வித் பிளிங்கர்ஸ் ஆப்ரேட் பண்ண முடியாது. அடாப்டேஷன் வேணும். எந்த சிச்சுவேஷனுக்கு எந்த விக்கெட்டுக்கு நம்மளோட அப்ரோச் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கணும். ஃபில் சால்ட் அடிக்கிறவர், டக்கெட் அடிக்கிறவர் இல்லை. ஆனால் அவரை ஏன் அடிக்க வைக்கிறீங்க? புரியுது. அவர் வந்து டெஸ்ட் கிரிக்கெட் அவர் ஆக்சுவலாக டெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை வச்சுட்டு தான் ஒரு ஒயிட் பாலுக்கு வந்திருக்காரு அவர். ஸோ இந்த கிரிக்கெட்டில் நேற்று கில் ஆடின கேமை டக்கெட் ஆடணும். எதுக்கு அவரையும் அடிக்க விடுறீங்க? கூடாது. ஃபில் சால்ட் தான் அடிக்கிறாரு. எஸ், அந்த மாதிரி அதை நீங்கள் பார்க்கணும். ஜோ ரூட் உள்ளே வந்துட்டாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் மாஸ்டர், அதில் மண்ணை எப்படி ஆடணும்னு தெரியும். பட்லர் அதே மாதிரி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆடுறவர். நேற்று பிரமாதமாக ஆடினார். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த அந்த அக்ஷர் பட்டேலுக்கு அவுட் ஆனது வந்து ரொம்ப துரதிருஷ்டமான ஒரு ஷாட். அந்த ஷாட்லாம் அவர் யூஸ்வலாக ஆடுறத ஆளே கிடையாது. பால் வேறு கொஞ்சம் கேப்டில் ஒரு டபுள் பேஸ்டாக இருந்தது விக்கெட்டு. பால் கொஞ்சம் கீழே வந்துடுச்சு. அவர் வந்து ஆடின அந்த ஷஃபிள் பண்ணி ஆடினது பாவமாக இருந்தது பார்க்கறதுக்கு. பட் ஏன்னா அந்த அளவுக்கு நின்ன ஒரு ஆள் கடைசியிலலாம் நாட் அவுட்டில் இருந்திருந்தாலும் வச்சுக்கோங்க, பவர் பிளே இல்லைன்னா தின்னு இருப்பார் நம்மள. அது வந்து இந்தியாவுக்கு ரொம்ப சாதகமாக போச்சு அது. ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாரி ப்ரூக்கு சுத்தமாக ஃபார்ம்லேயே இல்லை. என்ன பிரச்சனைனா, இப்போ ஹாரி ப்ரூக்கு ஃபார்மில் இல்லை, அவருக்கு பதிலாக கொண்டு வரத்துக்கு ஆள் இல்லை. எஸ், பேக்கப் இல்லை. அவங்களோட பேட்டிங்கை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பேக்கப்பே இல்லை. புரியுது. நீங்கள் நல்லதோ கெட்டதோ வத்தலோ தோத்தலோ அதோட தான் நீங்கள் குடும்பம் நடத்தி ஆகணும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. ஹாரி ப்ரூக் ஆடி தான் ஆடினாங்கன்னு இருக்குது. லிவிங்ஸ்டன் அவர் வந்து தயவு செஞ்சு என்ன ட்ராப் பண்ணிடுங்கப்பான்னு கெஞ்சுறாரு. அவரை ட்ராப் பண்ண முடியல. அவங்களால ட்ராப் பண்ணாமல் உட்காந்துருக்காங்க. ஏன்னா பேக்கப் இல்லை. நீங்கள் வந்து ஓவர் டன்னை திருப்பி லிவிங்ஸ்டனுக்கு பதிலாக ஓவர் டன் கொண்டு வர முடியாது. கார்ஸுக்கு பதிலாக கொண்டு வரலாம். கார்ஸ் ஆனால் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவரை நீங்கள் ட்ராப் பண்ண முடியாது நேற்றுக்கு. அதனால அந்த சுச்சுவேஷனில் போய் மாட்டிக்கிட்டாங்க. இது அவங்களோட பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும். போலிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது. மார்க் வுட் ஆடுறதா இருந்தால், சக்கீப் முகமது ஆடுறதா இருந்தான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது. இப்போ நேற்று விக்கெட்டில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா போட்ட போலிங்கை பார்க்கும்போது மார்க் வுட் ஆடி இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு. ஏன்னா அந்த டபுள் பேஸ்ட் விக்கெட்டை பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவார் அவர்லாம். அந்த மாதிரி தோணு இருக்கேன். இப்போ ஆர்ச்சர் பிரமாதமாக போட்டார் பாருங்க. போலிங் வாஸ் எக்ஸலண்ட் அவருது. அதுவும் ஜெய்ஸ்வாலை தண்ணி காமிச்சாருங்க அவர். ஜெய்ஸ்வால் இருந்த வரைக்கும் ஹி வாஸ் டோட்டலி அவுட் ஆஃப் ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் இருந்தார் அவர். அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அடில் ராஷித், நான் மறுபடியும் சொல்கிறேன், இது வரைக்கும் செகண்ட் ஸ்பின்னரே ஆடலை இந்த சீரீஸில், இன்க்ளூடிங் ஒன் டே T20 செகண்ட் ஸ்பின்னரை அவங்க ஆடலை. என்ன காரணம்னு எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா உங்களுக்கு வேற எங்கேயும் போக வேண்டாம். உங்களோட ஆப்போனன்ட்டு இருக்கிற ஸ்பின்னர்ஸ் எல்லாம் விக்கெட் எடுத்துகிட்டு இருக்கோம். அதே கிரவுண்டில் உங்களோடய ஆடுற ஒருத்தர் இன்னும் அந்த டீமில் ஒரு ஸ்பின்னர்ஸ் விக்கெட் எடுக்கிறாங்க. உங்களோட ஸ்பின்னர்ஸ் பிரமாதமாக போடுறாரு.
அடில் ரஷீத். எஸ் அவருக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி ஒரு ஒரு அதர் ஹேண்ட் ஆப்ரேட் பண்றதுக்கு ஒரு ஸ்பின்னரை கொண்டு வர மாட்டேங்கிறீங்க. அந்த ரெஹான் அகமது நல்லா போட்டார் போன சீசன்லாம் இந்தியன் சாயிலெல்லாம் எஸ் லெக் ஸ்பின்னர் பியூட்டிஃபுல்லா போட்டாரு. அவருக்கு ஏன் சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. பேட் டீம் செலெக்ஷன், பேட் அப்ரோச். நல்ல டீமை வச்சுட்டு பேட் அப்ரோச் அண்ட் பேட் டீம் செலெக்ஷன் இதை வச்சுட்டு தோத்துட்டு இருக்காங்க. ஓகே சார், இங்கிலாந்தை பொறுத்தவரைமே அந்த ஒரு 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 பெரிய நல்ல பிளேயர்ஸ் இருப்பாங்க. ஏன்னா அந்த ஓலி போப் மாதிரி ஒரு பிளேயர் கேப்டனாக இருந்தார். ஐ திங்க் பென் ஸ்டோக்ஸ் இல்லாதப்ப கேப்டனாக இருந்த பிளேயரை ஏன் அவரை டெஸ்ட்டுக்கு மட்டும் வச்சுட்டு அவரெல்லாம் ஆட வச்சிருக்கலாமன்ற ஒரு கொஸ்டின் எழுதுல. அதுதான் இது வந்து கொஞ்சம் ஓவர்லோடட். அந்த ஆல்ரவுண்டர்ஸ் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் டீமில் அப்படி தான் இருக்கும். வதவதான்னு ஒரு ஆல்ரவுண்டர்ஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி அதை பார்த்துட்டு நம்மளும் அந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆல்ரவுண்டர்ஸை லோட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஒலி போப்பா இருக்கலாம், வில்ஸ் ஜாக்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் அவங்களாம் யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் 2 மேட்ச் ஒரு மேட்ச் அதை அடிப்பாங்க. என்னங்க 10 மேட்ச் ஒரு ஃபெயில் ஆகிட்டே இருந்தாங்கன்னா அந்த ஹாரி ப்ரூக்லாம் அவங்கள நம்பி தான் இந்த டீம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஃபில் சால்ட்டை நம்பி, லிவிங்ஸ்டனை நம்பி, ப்ரூக்கை நம்பி தான் டீமே இருக்கு. இந்த 3 பேர்ல 2 பேருக்காவது மாட்டோம் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இருக்காங்க. ப்ளஸ் சப்போர்ட்டுக்கு உங்களுக்கு பட்லர் இருக்காரு. இது போதும் அவங்களுக்கு. ஆக்சுவலாக நீங்க பாத்தீங்கன்னா 50 ஓவர் ஒப்பேத்துறதுக்கு இது போதும். பட் ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா என்ன பண்றது? புரியுது. ஃபெயில் ஆகிட்டுன்னா பேக்கப் இல்லை உங்களுக்கு. நீங்கள் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரல டீம். ஓகே சார், நேற்று ஒரு முக்கியமான செய்தி என்ன வந்துச்சுன்னா, ஆஸ்திரேலியாவிலேருந்து பேட் கமின்ஸ் அண்ட் ஜோஸ் ஹசல்வுட் 2 பேருமே இன்ஜுரினால ஆட போகிறதில்ல, சாம்பியன்ஷிப் ஆட போகிறலன்னு. இன்னொரு அப்டேட், ஸ்டாய்னிஸ் நேற்று வந்து ரிட்டையர்மெண்ட் ஓடிஐயில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய தாக்கத்தை கொடுக்க போது ஒரு ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு கன் டீம்? ரொம்ப பெரிய தாக்கத்தை கொடுக்காது, பர்டிகுலர்லி கமின்ஸ் அண்ட் ஹேசல்வுட். நீங்கள் ஸ்டாய்னிஸ் கூட ஓகே விடுங்க. ஏன்னா ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர்ஸ் வந்துட்டே இருப்பாங்க. புரியுது. திடீர்னு பார்த்தா மிஷல் மார்ஷல் வந்து திடீர்னு பெர்ஃபார்ம் பண்ணுவார். திடீர்னு மேக்ஸ்வெலுக்கு கை பிடிக்கும். அந்த மாதிரி அது ஒரு மாதிரி ஒரு பெக்யூலியர் டீம். அங்கே பார்த்தீங்கன்னா திடீர்னு கிரீன் வந்துட்டாருன்னு வைங்க. ஆமாம், அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஆல்ரவுண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டாய்னிஸோட அவர் டீம் விட்டு போகிறதுங்கிறது ஒரு பெரிய இழப்பாக இருக்கும்னு எனக்கு தோணல. பட் கமின்ஸ் அண்ட் ஹேசல்வுட் இல்லாதது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு. ரொம்ப கமின்ஸ் வந்து அதோடலாம் அந்த கேப்டன்சி அதை சொல்லுங்க, என்ன அக்ரெசிவ் கேப்டன்சி வருது. அவர் கப்பு மேலே கப்பு அடிச்சு கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு ஆள் இப்போ நம்மளுக்கு திடீர்னு பும்ரா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து பும்ராக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்கலாம். பும்ரா மாதிரி ஒரு ஆள் வராது உங்களுக்கு. அதே மாதிரி தான் அங்கே கமின்ஸுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டும் இருக்கும். கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு போடக்கூடிய ஒரு பவுலர் வரலாம். பட் கமின்ஸ் மாதிரி வராது. அவர் இல்லைங்கிறது வந்து அந்த டீமுக்கு வந்து பெரிய இழப்பாக தான் இருக்கும். ஓகே, பழைய ஸ்டீவ் ஸ்மித்தை பார்க்கலாமான்னு கேட்குறேன். ஏன்னா ஸ்ரீலங்காவில் இதுவரை ஆஸ்திரேலியா ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கப்ப ஸ்மித் தலைமையில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஃபாலோ ஆனில் ஜெயிச்சிருக்காங்க. செகண்ட் மேட்சும் பிரமாதமாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பழைய ஸ்மித் ரிமெம்பர் ஆகிட்டே இருக்காரு. ஏன்னா அந்த கேப்டன் அக்ரெசிவ் ஸ்மித்தை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சாம்பியன்ஸ் ட்ராஃபியில், ஏன்னா ஒரு பெரிய அவமானத்துக்கு அப்புறம் அவர் கேப்டன்ல இருந்து அவரை தூக்குனாங்க, நாடே அவர் மேலே பழிய போட்டுச்சு. ஆனால் திருப்பி வந்துகிட்டு இருக்காரு. இப்போ கேப்டன் பொறுப்போட மோஸ்ட்லி அவர் தான் கேப்டனாக இருக்க போறாருன்னு ஒரு செய்தி வந்துட்டு இருக்கும்போது பழைய ஸ்மித்தை பார்க்கலாமா சாம்பியன்ஸ் ட்ராஃபி? அவர்கிட்ட கேப்டன்சி வந்ததுன்னா அவர் வந்து அது தன் பேரில் இருந்த அந்த கெட்ட பேரை அழிக்கிறதுக்கு எல்லா விதமான முயற்சியும் எடுப்பார். இந்த கப் அடிக்கிறதுக்கு உயிரை கொடுத்து ஆடுவார், சந்தேகம் இல்லை. ஆனால் கொடுப்பாங்களாங்கிறது எனக்கு டவுட்டாக இருக்குது. ஓகே, ஏன்னா டிராவிஸ் ஹெட் இருக்கும்போது டிராவிஸ் ஹெட்டுக்கு இல்லைன்னா நீங்கள் திருப்பி ரிக்ரெசிவாக தானே போகிறீங்க. நீங்கள் ஸ்மித்துக்கிட்டேருந்து வெளியே வந்தாச்சு, நீங்கள் அடுத்ததுக்கு தான் நீங்கள் போகணுமே தவிர திருப்பி பின்னாடி போனீங்கன்னா அது ஃபியூச்சருக்கு வந்து சரியாக வராது. செகண்ட் திங், டிராவிஸ் ஹெட் மாதிரி ஆட்கள்லாம் ரிப்பீட்டடாக உங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு மோட்டிவேஷன் வேணும் இல்லை? அந்த மாதிரி கூட அந்த மேனேஜ்மெண்ட் பார்த்தாங்கன்னா ஹெட்டுக்கு கேப்டன்சி கொடுக்கறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் ஸ்மித்துக்கு கொடுத்தா நீங்கள் அந்த பழைய ஸ்மித்தை பார்க்கலாம், அந்த அக்ரெஷன் இருக்கும் அவர்கிட்ட. ஓகே சார், காம்பீரை பற்றி கேட்கணும். ஃபர்ஸ்ட் ஓடிஐ வின் அஸ் ரோஹித் அண்ட் காம்பீர் கோச் தலைமையில் நேற்று அந்த சாதனை பிடிச்சிருக்காங்க. ஓகே, அப்படி இருக்கும்போது காம்பீர் நேற்று நிறைய டாக்டிக்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த 3 ஸ்பின்னர் ஆட வச்சது, அக்சர் பட்டேல், அப்புறம் நீங்க தப்புன்றியா, பட் அந்த ப்ரொமோட் அவரோட டாக்டிக் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. எஸ், அப்படி சொல்லும் போது காம்பீர் திருப்பி வந்துட்டார் இந்த கப். ஏன்னா அவருக்கு ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு, கோச்சிங்ல T20ல பெர்ஃபார்ம் பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஓடிஐ டெஸ்ட்ல சொதப்பிட்டு இருக்கும்போது சாம்பியன்ஸ் ட்ராஃபில கப் அடிச்சே ஆகணும்ன்றது அவரோட நோக்கமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருக்கு அவரோட ஒரு மாற்றம்? இப்போ வந்து இந்த டிடெக்டிவ்லாம், அந்த போலீஸ்லாம் அந்த இதெல்லாம் கண்டுபிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா டைரக்டாக அவங்க கண்டுபிடிக்கிறத விட எலிமினேஷன் ப்ராசஸ்ன்னு ஒன்று பண்ணுவாங்க. ஓகே, இதுவா இருக்குமா, இது இருக்காது விட்டுட்டு, இது இருக்குமா, இது இருக்காது விட்டுட்டுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எதுவாக இருக்கும் அப்படின்னு 0 இன் ஆவாங்க அதில். அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா
என்ன இருந்து அது இப்ப இல்ல, அதனால இவங்களுக்கு ஒத்து வருது ஓகே. அப்படின்னு நீங்க பார்த்துட்டே வாங்களேன். யாரு இருந்தாங்க முதல்ல அப்போ ஒத்து வரல, இப்ப யாரு அந்த அந்த ஆள் இல்ல ஆனா இப்ப ஒத்து வருது அப்படின்னா அதை நீங்க பார்த்துட்டே வந்தீங்களா, ஒருவேளை அவரா இருக்குமோ கோரியா சொல்றீங்க. அப்படின்னு கூட தோணும் நம்மளுக்கு Okay. உள்ள. ஆனா இப்போ வந்து டச் வுட் ஒர்க் அவுட் ஆகுது, நல்லபடியா ஒர்க் அவுட் ஆகட்டும். ஓகே சார், கம்பீர் மேல ஒரு குற்றச்சாட்டு வந்துகிட்டே இருக்கு. இந்த கொல்கத்தா லாபியை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஏன்னா ஒரு ஹர்ஷித் மாதிரி பவுலர் வச்சுட்டு ஹர்ஷித் ராணா ஆட வச்சது, அதுக்கப்புறம் பருட்சக்கரியை உள்ள கொண்டு வந்தது, அது ஆல்ரெடி அவர் மேல அந்த குற்றச்சாட்டு இருக்கு. கொல்கத்தா லாபி பண்றாரு, அது உண்மையா இல்ல சும்மா பேசக்கூடிய? இல்ல அது உண்மைதான், நல்லா தெரியுது, அது நல்லா தெரியுது. கொல்கத்தா லாபின்னு இல்லை, அவரோட செட்டு. எஸ். அவர் இப்போ மார்க்கெலுக்கு கொண்டு வந்தது எடுத்துக்கோங்க, மானி மார்க்கெல் கொண்டு வந்து எங்கேருந்து அவர் கொண்டு வந்து அவருக்கு வந்து அவருக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அவரோட ஒரு தடவை, அதனால அவர் கொண்டு வந்திருக்காரு. ஓகே. அவருக்கு எது ஒர்க் அவுட் ஆகுதோ, யாரெல்லாம் அவருக்கு சரியா ஜெல் ஆச்சோ அவங்கள கொண்டு வர்றாரு அவரு. அவரை வச்சு பண்ண முடியும் அப்படின்னு எதிர்பார்க்குறாரு. ஹர்ஷித் ராணா டெஃபினட்டா அவருடைய செல்ல பிள்ளை, அதனால நடக்கிறாரு. ஏன் வாஷிங்டன் சுந்தர் எடுத்துக்கோங்க, அவரோட செல்ல பிள்ளை. நிதிஷ்குமார் அவரோட செல்ல பிள்ளை. ஓகே, எல்லாம் அவர் யாரெல்லாம் கூப்பிட்டு பேக்கப் பண்றாரோ அவங்க பர்ஃபார்ம் பண்றாங்க. புரியுது. நீங்க அவங்க குறை சொல்ற மாதிரி இல்லையே. நீங்க ஹர்ஷித் ராணா 3 ஃபார்மேட்லயும் டெபுல 3 விக்கெட்டுங்க. நீங்க என்ன பேசுவீங்க? வேற ஏதாவது கை நீட்டி ஏதாவது சொல்ல முடியுமா அவரை? நீங்க கம்பீர் மேல ஏதாவது பழி போட முடியுமா? இல்ல. வருண் சக்கரவர்த்தி அவர் தான் கூப்பிட்டு வந்தார். இல்லைன்னா வருண் சக்கரவர்த்தியை இந்த டீம் மேனேஜ்மெண்ட் வந்து தார்மார கேவலமா ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க. இவர் வந்ததுக்கு அப்புறம் வருண் சக்கரவர்த்தி வந்து உலகத்தரம் வாய்ந்த ஒரு ஸ்பின்னரா நம்ம எல்லாருக்கும் பேசுற அளவுக்கு இருக்கு. இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் அது நடக்குது. நிதிஷ்குமார் ரெட்டி நீங்க டெஸ்ட்ல ஆடி இருப்பாரா? வேற யாராவது கோச்சா இருந்திருந்தாலும் டெஸ்ட் பக்கமே தலை வச்சு படுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா ரெட் பால் கிரிக்கெட்டா ஆடினது இல்லை அவரு. ஹைதராபாத்துக்கே பெருசா அந்த அளவு பர்ஃபார்ம் பண்ணது இல்லை. ஸோ அவரை கூப்பிட்டு வந்து டெஸ்ட் கிரிக்கெட்ல அவர் தவிர்க்க முடியாத ஒரு ஆளா நிரூபணம் ஆயிட்டாரு. நீங்க ஸோ கம்பீர் கை வச்சவங்களாம் மோசமா போல, பட் எல்லாரையும் அந்த மாதிரி சப்போர்ட் பண்றாரான்னு கேட்டா இல்ல. புரியுது. சிஎஸ்கே பேக்கிங்கே இல்லை அவரோடது. புரியுது. ஓகே சார், நிறைய விஷயங்களை எங்களுக்காக சார் நன்றி. அடுத்த இன்டர்வியூல சந்திப்போம். நேரத்திற்கு தேங்க்யூ. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிப்பில் விடாமுயற்சி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது.